ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். இந்த மாதத்தில், இந்த 5வது மாதத்தில் 2வது வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் யாவரும் கர்த்தரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு இப்பொழுதும் ஜெபத்தோடு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பது. இப்பொழுதும் தெய்வம் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய தியானத்துக்கென்று சங்கீதம் 23ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த இந்த பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம். So we are going to meditate Psalm 23. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். ஸோ முதலாம் வசனத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். It says, the Lord is my shepherd, I shall not be in want. ஸோ முதலாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மேய்ப்பனுக்கும் அவனோடு இருக்கிற ஒரு கூட்டமாகிய அந்த ஆடுகளுக்கும் உள்ள உறவு தான் இங்கே குறிக்கிறோம். The relationship between sheep and shepherd. இவைகளை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ முதலாவது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், தாவீது இப்படியா சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஏன் இந்த கான்டெஸ்ட்ல சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு நபர். ஆகவே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவரே ஒரு மேய்ப்பனா இருந்தார் தன்னுடைய ஆடுகளுக்கு. இப்ப என்ன சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பர் சொல்லி பிறகு தன் ஆடாக நினைக்கிறார். A beautiful கான்டெஸ்ட் பாருங்க. அப்போ அதான் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஸோ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடுகள் என்ன செய்யனாக்கா டிபெண்டன்சி. ஆடுகள் முழுமையாய் மேய்ப்பனை தான் சார்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் ஒருவேளை மாடுகள் இருக்குமானால் அவைகளை நாம் காலையில் அவிழ்த்து விட வேண்டியதான், அது மாலையில் வந்து சேர்ந்து விடும். ஆனால் ஆடுகளை பொறுத்த மாட்டேன் அப்படி செய்ய முடியாது. ஆடுகளை நாம் எப்பொழுது அவிழ்த்து விடுகிறோமோ அதை நாம் கண்காணிக்க வேண்டும், அதன் பின்பாக இருக்க வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும், சரியாய் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மேய்ப்பனுக்குள்ள ஒரு பொறுப்பு. So there is a responsibility for the shepherd. ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்னவென்றால், அவன் எப்பொழுதும் தன் ஆடுகள் மேல் கவனம் செலுத்துவனாக இருக்கிறான். அவர் என்ன பண்ணுவாரு, ஆடுகள் மேல் அக்கறையா இருப்பார். ஆகவே காலையில் அதை அவிழ்த்து விட வேண்டியது, அது வாசல் அதற்கு இருக்கிற தொழுவத்திலிருந்து அவிழ்த்து விட வேண்டும். பிறகு அதை அவிழ்த்து விட்ட மாத்திரத்தில் இந்த ஆடுகள் என்ன செய்யும், அதற்கு எங்கே போகும் தெரியாது. அப்ப ஆடுகளை நடத்துவதற்குரிய ஒரு காரியம் உண்டு. மேய்ப்பன் தான் அதை ஒவ்வொன்றாக பேர் சொல்லி அப்படியே அழைத்து அதை மேய்க்கும் இடத்துல நடத்தி செல்லும். அதான் மேய்ப்பனுடைய வேலை. இப்ப இந்த ஆடுகள் ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை எளிதாக புரிந்து கொள்ளும். அப்போ இந்த மேய்ப்பன் என்ன செய்யணும், முன்பாக கடந்து போகும், ஆடுகள் பின்பாக வரும். பழகின ஆடுகள் பார்த்தீங்கன்னா முன்பாக போகும், மேய்ப்பன் பின்பாக்கிட வரலாம், இப்படி முண்டு அப்படி முண்டு. அப்போ மேய்ப்பனுக்கு என்னவென்றால் ஒரு பொறுப்பு இருக்கிறது, as an responsibility. ஆகவே தான் சங்கீதக்காரன் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் கேட்டீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர்னா இப்ரூவில் அங்கே எழுதப்பட்டிருக்கு ஜெஹோவா ராய் அப்படின்னாக்க எல்ரோயி என்று நம்ம சொல்றோமே, என்னை காண்கிறவர். அதில் ஜெஹோவா ராய், அவர் காண்கிற தேவன், என் மேய்ப்பர் காண்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
அப்போது அந்த மேய்ப்பர் என்ன செய்கிறார்னாக்கா காண்கிறார், ஆடுகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார். இஸ் ஜஸ்ட் அப்சர்விங் எவ்ரி சிங்கிள் மினிட். ஒவ்வொரு நிமிடம் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதான் அர்த்தம். அப்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஐ வில் லேக் நத்திங். எனக்கு எதுவுமே குறை இருக்காது. ஏன் இப்படி சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, அவர் ஆடுகளை மேய்த்த அனுபவம் உண்டு. அந்த ஆடுகளை மேய்க்கும்போது அவர் அந்த கான்டெஸ்டில் சொல்கிறார், இங்கே கர்த்தர் என் மேய்ப்பராக தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அப்போ ஆடுகளை வெளியே கொண்டு போகிற ஒரு மேய்ப்பனுக்கு என்ன இருக்குனாக்கா, நிச்சயமாக ஐயோ இன்றைக்கு வந்து ஆடுகளுக்கு ஒன்றுமே குறைப்பட்டுச்சே, புல்லுகள் இல்லை அப்படிலாம் அவனுக்கு வராது. வெளியே போகும்போது புல்லுள்ள இடங்களில் போய் கொண்டு போய் அதுக்கு என்ன வேணுமோ, தண்ணீர் வேணுமோ அதெல்லாம் நடத்துவார். there's no lacking. பற்றாக்குறையே கிடையாது. ஏன்னா தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு, நிஜமாகவே ஆடுகளை மேய்த்த அனுபவம். ஆகவே தான் இப்போ ஆண்டவரை பார்த்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நம்பர் 1. ரெண்டாவது வந்து நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஐ வில் லேக் நத்திங். நான் குறைந்து போகவே மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த ஜெகோவா ராய், எல் ரோயி என்றும் ஜெகோவா ரோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மேய்ப்பராக இருக்கிறார். இஸ் மை ஷெப்பர்ட். அப்போது என்னுடைய மேய்ப்பர் என்று கேட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு பல குறைகள் வரத்தான் செய்கிறது. இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பல குறைகள் இருக்கிறது, தட்டுப்பாடுகள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு, வாட் இஸ் மை ஃபியூச்சர்? அந்த பவிஷ்ய ஏகி, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னுடைய தேவைகள் சந்திக்குவாரா? சந்திக்கப்படுமா? வேலை இருக்குமா? இழந்து விடுவேனா? மேபி வாட் இஸ் மை ஃபியூச்சர்? குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? குடும்பத்தை நடத்த முடியுமா? பிள்ளைகள் இருக்கிறார்களே, திருமணம் செய்ய வேண்டுமே, படிக்க வைக்க வேண்டுமே, இதெல்லாம் ஒரு மனதில் கடந்து வந்து ஒரு டென்ஷனோட இருக்கிற ஒரு சமயம் தான் இது. என்ன ஆகுமோ தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த வைரஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொண்டு வந்துருச்சு. ஒவ்வொருவனுக்கும், நமக்குன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு குவெஸ்டின், ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ என் தேவைகளை சந்திப்பது யார்? Who can meet my needs? அதான் தாவீது இதை ஏற்கனவே சொன்ன, அவர் டெஸ்ட் பார்த்துட்டார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். So he says, the Lord is my shepherd, I shall not be in want. ஸோ அவர் ஏற்கனவே அவர் அதெல்லாம் அந்த அனுபவத்தில் இருந்தபடினால ரொம்ப ஒரு ஆணித்தரமாக சொல்றார், ஐ வில் லேக் நத்திங். நான் குறைந்து போகவே மாட்டேன். எனக்கு எந்த குறையும் வராது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த சங்கீதத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கோம். சண்டே ஸ்கூல், வேத பள்ளியில் நம்ம படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பஹாட்டாக சொல்லுவாங்க பிள்ளைகள். அதனால் உள்ளான கருத்தை தான் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இவர் முதலாவது கூறுகிறாரு, நான் வந்து என்ன சார்ந்தல, ஆடுகளாக இவர் பாவிக்கிறார். ஆடுகள் வந்து தன்னை சார்ந்து கொண்டு மற்ற ஆடுகளை சார்ந்து கொண்டு அது உயிர் பிழைக்க முடியாது. அதற்கு ஒரு மெய்ப்பெண் தேவை. வழி நடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பெண் இருந்தால் தான் அது அவருடைய லைஃப். அப்படி என்றால் இந்த மெய்ப்பெண் யாரா இருக்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு யார் மெய்ப்பனா இருக்கிறார்? உங்களை வழி நடத்துறவர் எந்த மெய்ப்பனா இருக்கிறார்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் மெய்ப்பன் என்று நீங்கள் கூறுவீர்களானால் உங்களுடைய வேலை மெய்ப்பனா இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மெய்ப்பரா இருக்கிறாங்க. நம்ம சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்கோம், சில உறவுகளுக்கு அடிமையாயிடும், அவங்க தான் நம்மளை மேய்க்கிறாங்க. சில பொருள்களுக்கு அடிமையாயிடும், அதுதான் நம்மளை மேய்க்குது.
நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கிற வரைக்கும் நம்மளை யாரோ ஒருத்தர் மேய்க்கிறாங்க, நம்மளும் அவங்கள சார்ந்து தான் வாழ்கிறோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். He is my shepherd. பிரியமானவர்களே, ஆடுகளுடைய நம்பிக்கை எல்லாம் ஒரு மேய்ப்பன் மேல தான் நடத்துவான் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? செக்அப் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு பரிசோதனையோட நீங்க நடத்துறீங்களா? நீங்க யாரை எதிர்பார்க்கிறீங்க இந்த நாட்களில்? ஏன்னா கஷ்டமான ஒரு காலத்துல வந்திருக்கோம். அடுத்த ஒரு கட்டத்துல நம்ம போக போறோம். எல்லாருக்கும் ஒரு பயங்கள் வந்திருக்கு. How to pay my everything that is there in my life. என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நான் எப்படி சமாளிக்க போறேன், எப்படி கொடுக்க போறேன், எல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா தாவீதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்றார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் தெரியுமா? அவரு உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ இங்க சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். I am a good shepherd. நல்ல மேய்ப்பன். அப்பனா கெட்ட மேய்ப்பன் இருக்கிறாங்களா? ஆமா. நல்ல மேய்ப்பன் இருந்தா கெட்ட மேய்ப்பன் இருக்கிறான்னு தான் அர்த்தம். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அப்போ நல்ல மேய்ப்பன் என்ன எப்படின்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, அதுக்கு கோரிலேட் பண்றாரு. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பிதாவோடு இருக்கிற உறவு, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங். பிதாவை இவர் எப்படி அறிஞ்சிட்டாரோ, பிதா இவர் எப்படி அறிஞ்சிருக்கிறாரோ, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவை குறித்து இயேசுவுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இயேசுவை குறித்து பிதாவுக்கு நன்றாக தெரியும். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு தெளிந்து தெரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆடும் ஒரு மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க மேய்ப்பரை, பிரதான மேய்ப்பர், உங்களை அழைத்த நல்ல மேய்ப்பன், இவரை நீங்க எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதான் இப்போ ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நல்லா நீங்கள் இப்போ ஜெபிக்கிறீங்க, அன்றாட நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நீங்கள் சார்ந்திருக்கிறீங்க. என்னன்னா, ஆண்டவரே மனதளவில், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்யுங்க, இதை சீக்கிரமாக இதெல்லாம் போட்டோம், அப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இந்த ஒரு டைமில் தான் நடக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இனி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. You can do nothing, I can do nothing. Government cannot do anything. முழு உலகம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தான் பிழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அதுக்குரிய வழிகளை தரப்ப ஆயத்தமாக இருக்காங்க. அதை அறிந்து தான் தாவீது சொல்லிட்டார் 23, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இந்த மேய்ப்பர் என்ற ஒரு காரியத்துக்கு ஒரு அந்த வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். இன்னொரு காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு மாறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இங்க எழுதப்பட்டிருக்கிறது யோவான்ல. அது கீழே அது 11ஆம் வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன். மறுபடியும் பாருங்க, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக
தன் ஜீவனை கொடுக்கிறான். பார்த்தீங்களா? ஸோ ஒரு மேய்ப்பனுடைய காரியம் என்ன கேட்டீங்கன்னா, ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கும். அதான் மேய்ப்பன். மேய்ப்பன்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கணும். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வசனத்தை பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, the thief comes only to steal and kill and destroy. I have come that they may have a life and have to the full. அப்போ திருட வரான்னு கேட்டீங்கன்னா ஒரு நோக்கத்தோட வர்றான். அவன் திருடி கொண்டு போன ஏதாவது ஆண்டவர் சொல்றாரு, திருட வரான். எதை திருடத்துக்கு? மேய்ப்பன் இப்ப சொல்றாரு, ஆடுகளை திருடத்துக்கு வரான். எப்படி வரான்னு கேட்டீங்கன்னா, அதை திருடுறதுக்காக என்ன எதுவும் வேணுமா செய்யலாம். கொல்லவும் அழிக்கவும் அதை மற்றும் அவைகளை திருடிக் கொள்ளும்படியாகவும் வருகிறான். ஆனா அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. So I have come that they may have a life. உங்களுக்கு இன்னைக்கு ஜீவன் இருக்கா? ஆவில ஜீவன் இருந்தா உங்க குடும்ப வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். உங்களுடைய செக்குலர் வாழ்க்கை, நீங்க அன்னதினம் போறீங்க, நடக்க போறீங்க. இனிதான் நம்மளுக்கு ஒரு டஃபஸ்ட் ஒரு நேரம். உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? நம்ம அடிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு பகுதியில் ஆடுகளை போல, திருட திருடிட்டு போறான்ல, சில ஆடுகளை அவன் திருட முடியாம அடிச்சுட்டு போயிடுவான். இன்ஜுரி அது என்ன இருக்கும், காயப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. அப்போ மேய்ப்பனுடைய முழு எண்ணமும் தீப் கையில கொடுக்கறதுக்காக இல்ல, திருடன் கையில கொடுக்கறதுக்காக இல்லை. அவன் வருது திருடவும் கொல்லவும் அழிக்க வரான். அதனுடைய நோக்கம் இல்லை, அவர் ஜீவன் கொடுக்கும்படி அவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இஸ் கோயிங் டு டச் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். இதுதான் பியூட்டிஃபுல் டேஸ். நீங்க நினைக்கலாம், ஐயோ என்ன ஆகுது ஏதாவது பதறலாம். மேபி யூ ஆர் டென்ஸ்ட், யூ ஆர் ஆன் த ரன். என்ன பண்ணோம் ஏது பண்ணோம். See, some people commit suicide. படிச்சு பாருங்க, இது என்ன நடக்குமோ தெரியாது. பட் ஐ வில் டெல் யூ தி சீக்ரெட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல் கொடுக்கிறார் உலகமெங்கிலும். எஸ், இட்ஸ் a beautiful word. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். என்ன மேய்க்க அவர் வல்லவரா இருக்கிறார். எந்த இடத்துல அவர் மேய்ப்பாரு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, இந்த 10:10 பாருங்க, 10:11 பாருங்க. நான் 10:10 வாசித்துட்டேன், 10:11 வாசிக்க போறேன். 10:11 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஸோ அப்படின்னா இந்த மேய்ப்பனுடைய சுபாவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல இன்னொரு காரியம் என்ன கேட்டா, மேய்ப்பன் முதல்ல அதை அறிந்திருக்கிறாரு. உங்களையும் பியூட்டிஃபுல்லா அறிஞ்சிருக்கிறாரு. உங்க லைஃப், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லா நிலையும் இந்த மேய்ப்பனுக்கு கிளியர் கட்டா முழுமையா மறைக்கவே முடியாது. எல்லாமே தெரியும் மேய்ப்பனுக்கு. எந்த ஆடு இன்னும் சாப்பிடாம இருக்கு, அது முழுசா சாப்பிடல, அல்லது பலவீனமா இருக்கு, அல்லது சோர்ந்து போயிருக்கு, அல்லது அது எந்த நிலை ஒரு மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் தான் இருக்கு அந்த தொழுவத்தில். ஒரு 100 ஆடுகள் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு. அவன் டெய்லி பார்க்குறான் இல்லைங்களா, தினந்தோறும் பார்க்குறான், அவன் கண்ணோட்டத்தில் தெரிஞ்சிடும். அப்போ ரெண்டாவது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். சூப்பர். அப்போ so let me read. I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. பிரியமானவர்களே, உலகத்துல ஒரு மனுஷனும் ஜீவனை கொடுத்தது கிடையாது. எந்த தெய்வங்கள், நீங்கள் சொல்லுகிற அத்தனை தெய்வங்களும் உலகத்துல ஜீவனை கேட்குது. இட் ஆஸ்க் யோர் பிளட். ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. நீங்க உலகத்துல எந்த பகுதியில போனாலும் எல்லாரும் கேட்குறாங்க ரத்தத்தை. எந்த வழிபாடு எடுத்தீங்கன்னாக்க, whatever the method of worshiping, ரத்தம் தேவை, ஜீவன். அது ஆடோ கோழியோ மாடோ மிருகமோ மனுஷன் ரத்தத்தை கூட
நிறைய இடத்துல பலி செலுத்தி அவங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை நிறைவேற்றாங்க. ஆனால் ஒரு காரியத்தை தவறுங்க. ஒன்லி ஒன் திங், ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் அது உண்மை. இட்ஸ் அ ஃபேக்ட், இட்ஸ் அ ரியாலிட்டி. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உனக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இஸ் பே த பிரைஸ். ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறாருங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். ஒன்ன நீங்க தரக்குறைவா நினைக்க வேண்டாம். யார் நடத்துவாங்க, எப்படி நடத்துவாங்க? நல்ல நாம இருக்கிற ஒரே ஒரு கட்டம் மந்தைக்குள்ள இருக்கிறோம், ஆட்டு மந்தைக்குள்ள இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து, அவர் நடத்த போறார். இதுவரைக்கும் நீங்க நடத்துனீங்க. ஆனா அந்த வைரஸ் வந்த மேல உங்க நம்பிக்கை, உங்க ஓட்டம், உங்களுடைய பிளான், திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடி. உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளாதாரத்தில், எக்கனாமிக்லி வல்லரசு நாடுகள், the powerful countries have fallen down, விழுந்து போயிடுச்சு. இனி தியானிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், பிளானிங். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். He laid down his own life. எனக்காக ஜீவனை கொடுத்து ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா அவர் நம்ம சொல்லணும். ஸோ எல்லாரும் வந்து ஜீவனை கேட்குறாங்க, ஆனால் இவர் கொடுத்துட்டார் ஏற்கனவே. இதுதான் நல்ல மேய்ப்பன். தட் இஸ் த திங், த வேர்ட் எ குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன். பிரியமானவர்களே, நாம் எனக்கு தைரியப்படணும். எஸ், உனக்காக ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், சந்தேகமே கிடையாது. நீ மந்தைக்குள்ள இருக்கிறன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய மந்தைக்குள்ள இருக்கிறன்னு கேட்டீங்கன்னா, அங்கும் இங்க மலையாது. Come on, follow your shepherd. உன்னுடைய மேய்ப்பனை நீங்க அவரை மாத்திரம் பின்பற்றி போங்க. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஆடுகள் என்ன செய்யணும் தெரியுமா? அது குறித்து நான் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். John chapter 10 verse 27. Let me read that in English. So it says, my sheep listen to my voice. I know them and they follow me. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் சொல்லிட்டார். my sheep. நீ எங்க இருக்கிற பிரியமான தேவ பிள்ளைங்க? உன் மைண்டு இது வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸா, இட்ஸ் வண்டரிங், இங்க அங்க அலைஞ்சிருக்கிறேன், சர்ச்சுக்கு வர அலைஞ்சிருக்கிறேன். your mind is not with your sheep shepherd. பிரதான அந்த மேய்ப்பன் இருக்கிறாரே, அவர்கிட்ட உன் மைண்ட் இல்லை, உன் மனது இல்லை. you are not following your shepherd. உண்மையாகவே நீ உன்னுடைய மேய்ப்பனை பின்பற்றி கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு ஒரு கேள்வி உண்டு. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லிட்டாரு, John chapter 10:27ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் கமான், ஆல் தி ஷீப்ஸ், ஒவ்வொரு ஆடுகளும் தேவ சத்தத்தை கேட்கணும், பயன்படுத்திக் கொள்ளுங்க. கமான், wherever you go, அந்த சத்தம் காதுல வந்து கொண்டிருக்கும். அது என்ன சத்தம் தெரியுமா? மேய்ப்பனின் சத்தம். உன்னை டைரக்ட் பண்ண விரும்புது, உங்க வாழ்க்கையை சீர்படுத்தி செமைப்படுத்தி புல்ல இடங்களில் நடத்த போகிறது. இது வரைக்கும் நீங்க பார்க்கல. ஒருவேளை இதை பயார் பண்ணிட்டு நீங்க சொல்லியிருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து இது இந்த அனுபவம் வந்து ஒரு 10% இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய அனுபவம் 23ஆம் சங்கீதம். நான் நேற்றைக்கு யோசித்தேன், 23ஆம் சங்கீதம் 5வது மாதம் இது. 23 2 + 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வருது. கிரேஸ், கிருபை, 5னா கிருபை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த கிருபின் மாத்துல கடந்து போய் கொண்டிருக்கோம். மெய்ப்பனை நீங்க டிபெண்ட் ஆயிடுங்க. கமா, ஆடுகள் மெய்ப்பனை தான் சார்ந்திருக்கும்.
என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. It follows. உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். He knows better than any man in this world. My sheep listen to my voice. I know them and they follow me. I know them. நீங்க எந்த பகுதியில் இருக்கலாங்க, I know them என்று சொல்ல, நான் அறிந்திருக்கிறேன். எஸ், நான் அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. தேவ பிள்ளையே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டேன். நல்ல மேய்ப்பன் உங்களை அறிந்திருக்கிறார். He knows. Because he's already paid the price. உனக்காக ஜீவன் கொடுத்தவர் உன்னை முழுசா அறிஞ்சிட்டு இருக்கிறார். He knows better than any man in this world. அவர் தெரியும் எந்த கட்டத்தில், எப்போ, எங்க உன்னை வழி நடத்த முடியும் என்பதை அவர் மாத்திரம் அறிஞ்சிருக்கிறார். Your pastor doesn't know your life. உங்களுடைய போதகர் உங்களுடைய வழியை கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கலாம். உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கலாம். நீங்க வேலையில் இருக்கிறீங்களே, அங்க கிட்ட கொஞ்சம் பேர் தான் உங்களை அறிஞ்சிருக்கலாம். ஓ, இப்படி இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் உங்களை அறிஞ்சிருக்கிறார். ஏன் கேட்டீங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை மெசேஜ் கேட்டிருக்கிறீங்களே, சத்தத்தை கேட்டீங்களா? மேய்ப்பனின் சத்தம், the voice of the shepherd. மேய்ப்பனின் சத்தம் உன் காதுல துணிக்கவில்லையா? Come on child, come out. ஏன் தெரியுமா அவருக்கு சொல்றாரு? இப்ப தியானிக்க போறோம். இவ்வளவு நான் சொன்னேன், மேய்ப்பனை குறித்து நான் சொன்னேன், ஆடுகளை குறித்து சொன்னேன். ஆனா அவர் செய்ய போகிற காரியம் இனி என்ன, அதான் கவனிக்க போறோம். 2ஆம் வசனம் பாருங்க, சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இப்போ சங்கீதக்காரன் சொல்ற ஒரு காரியம் பாருங்க. அவர் என்னை எங்க கொண்டு போறாரு கேட்டீங்கன்னா, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். புல்லுள்ள இடம். ஆடுகளுக்கு எப்போதும் புல்லுகள் தான் தேவை, பச்சை பசன்னு இருக்கும். அந்த புல்லுள்ள இடத்துல நடத்தணும். எவ்ரிடே, ஒரு நாள் இன்னைக்கு புல்லு இல்லைன்னு முடியாது. ஒவ்வொரு நாளும் புல்லுகள் இருக்கிற இடத்துல அதை நடத்தணும். அது மேய்ப்பனுடைய கடமை. So let me read in English. He makes me lie down in green pastures. ஆங்கிலத்தில் பாருங்க, green. ஒரு செழிப்பான, ஒரு பசுமையான இடத்திற்கு நம்மை நடத்துவதற்கு மேய்ப்பனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆமென். உலகமே காஞ்சிருக்குது, நம்ம பாஷையில சொன்னா. என்னடா காஞ்சிட்டியான்னு வாங்க. பட் நான் சொல்றது என்ன தெரியுமா, மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் நம்ம காயவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அவர் பசுமையான இடத்துல இருக்கிற இந்த புல்லுள்ள இடத்துல தான் நம்ம நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அப்போ இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. So he makes me lie down in green pastures. புல்லுள்ள இடங்களில் என்னை கொண்டு போறார். பிரியமானவர்களே, ஆடுகள் வாழ்வதற்கு தினந்தோறும் புல்லுகள் தேவை. நீங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்க. உங்க லைஃப்ல உங்க ஏஜ் எனக்கு தெரியாது, கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் சொல்றேன். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், இவ்வளவு பேருக்கு நன்மை செய்துட்டேன், இவ்வளவு பேரை நான் காப்பாத்தினேன், என் பெற்றோர்களுக்கு உதவி செய்தேன், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்தேன்னு சொன்னீங்க. இதுல ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? நீங்க செய்யல, நான். அதை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. அக்செப்ட் தட். உங்களை வழி நடத்துவது யார் தெரியுமா? உங்க நல்ல மேய்ப்பன். ஆமென். உங்க திறமையினால அல்ல, அவர் நடத்தி கொண்டிருக்கார். நீங்க எப்பெல்லாம் வாழ்க்கையில குறைபட்டீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விதவை அனுப்பினார். உங்களை போஷிக்கும்படியா, உங்களை தாங்கும்படியா, உங்களை பராமரிக்கும்படியா, உங்களை விசாரிக்கும்படியா யாரோ ஒருவர் உங்க லைஃப்ல வந்திருக்கிறார். ஆமென். அது என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. நான் தான் தைரியமா சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார். இனி நடத்த போறாரு தெய்வ பிள்ளைங்க.
புல்லுள்ள இடங்கள், கிரீன் பாஸ்டர்ஸ் எங்க இருக்காங்க? நடத்த போறார் ஆண்டவர். நினைக்கலாம், என்னமா உலகமே இப்படி விழுந்திருக்கேன், கர்த்தர் நடத்த போறார். ஐ ஃபீல் தட் எனக்கு ப்ராஃபஸி கிடையாது, இது ஒரு ப்ராஃபஸியா கிட்ட எடுத்துக்கலாம். தேசமெல்லாம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் there is a lot of chance. எக்கனாமிக்கலி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகும்படியா நான் ஃபீல் பண்றேன். அது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த திருச்சபையை நம்ம கூடுறோம் அப்போ நான் சொல்றேன். எல்லாரும் விழுந்துச்சு. எல்லாருடைய நேஷன்ஸ்ல, தேசத்துல பொருளாதாரம் விழுந்திருக்கு. ஆனா ஐ ஃபீல் நம்ம ஒரு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறோம் இந்திய தேசத்துல. இது தேவன் நடத்த போறார் பாருங்க. தேவ பிள்ளையே, உன்னை எங்க தெரியுமா நடத்த போறாரு? புல்லுள்ள இடங்கள்ல வைக்க போறாரு. எவ்ரிடே யூ நீட் மா. அன்றாட ஆகாரம் உனக்கு தேவை டெய்லி. நான் சில பேருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படிங்க உங்களுக்கு வேணுமா ஹெல்ப் பண்ணிட்டா? 98% எனக்கு ஃபோன் வருது. பாஸ்டர், என் ஆண்டவர் ரொம்ப அழகாக நடத்துறாரு, எங்களை எல்லாம் இருக்கு, கர்த்தர் அருமையாக நடத்துறாரு. ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரதை காட்டிலும் வேலை இல்லாத இன்னைக்கு ஆண்டவர் டெய்லி கறிச்சோறு தான் எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். நான் ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் சொல்றது இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு உலக பிரகாரமா நீங்க சாப்பிடுற காரியத்தை நான் சொல்ல விரும்பல. இந்த காட்டில மேலான ஒரு காரியம், புல்லு நக்க ஆடுகள் அதை சாப்பிட வேண்டும், அப்பதான் அதுக்கு பலன் என்ற நாளில். நமக்கும் பலன் உண்டுங்க. எதனால தெரியுமா? சாப்பாடுனால நான் சொல்லலை, நான் சொல்றது ஆவிக்குரிய பலன். தேவனுடைய வார்த்தையாக பசும்புல், தேவனுடைய வார்த்தையாக அந்த பசும்புல் ஆண்டவர் நம்ம நடத்தணுங்க. கிரீன் பாஸ்டர் வசனத்தை வாசிக்கும் போது, கேட்கும் பொழுது என் உள்ளத்துல ஒரு வைராக்கியம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம். எப்படின்னா அதுதான் கிரீன் பாஸ்டர்ஸ். செழிப்பான இடத்திற்கு இந்த மேய்ப்பர் கொண்டு வர. சோர்ந்து போயிட்டேன், கலங்கி போயிட்டேன், வெக்கப்பட்டு போயிட்டோம். அந்த கட்டத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பாக அவர் தன்னுடைய பசும்புல்லாக்கிய தன்னுடைய வார்த்தையை அனுப்புறார். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தை பூமி எங்கும் தீவிரமாய் கடந்து செல்கிறோம். தேவ ஊழிய பசும்புல் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திரு. மேய்ப்பன் உன்னை பற்றி அறிஞ்சிருக்கிறார், உங்க வாழ்க்கை அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நடத்த விரும்புகிறார் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. பசும்புல், a green pasture உங்க வாழ்க்கையில காணப்படுங்க, நிச்சயமா காணப்படும். I will challenge you. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க மந்தைக்குள்ள இருக்கிறபடினாலே ஒரு வித்தியாசமான காரியம் நடைபெறுது. உங்களை இன்னும் செழிப்பா நடத்த போறார். நான் சொல்றது உலக பிரகாரமான செழிப்பு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய செழிப்பு. இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியா இருந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிகம் a dried. அது ஒருவேளை காய்ந்து போன அனுபவம் இருக்கலாம். ஆனா இனி ஆண்டவர் அதை செழுமையா பசுமையா மாற்ற விரும்புகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். எங்க? அமர்ந்த தண்ணீர். ஆடுகள் ஓடிக்கொண்டிருக்க தண்ணை குடிக்காது, அமர்ந்திருக்கும். தண்ணி சும்மா அப்படி சலசலப்பெல்லாம் இருக்கக்கூடாது, அமர்ந்திருக்கணும் தண்ணி. அந்த தண்ணி இடத்துல போயிட்டு நடத்துறார். அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் ரெடி பண்றார். வசனத்தை கேட்டு அப்படியே போறதுக்காக அல்ல, இனிதான் உங்களுக்கு ஒரு காரியம் நடைபெறும். உங்களை வழி நடத்துறதுக்காக. தண்ணீர் எதை தரமா குறிக்கிறது பைபிள்ல எடுத்தீங்கன்னா? ஹோலி ஸ்பிரிட். இந்த தண்ணீர், இந்த ஜீவ நதி செல்லும் இடமெல்லாம், இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு மச்சங்கள் பிழைக்கும் என்று எழுதப்பட்ட எசேக்கியேல் 47:9. தண்ணீர், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் ஊற்றார். ஆடுகள் வெறும் புல்லுகளை சாப்பிட்டா பத்தாது, அதுக்கு தண்ணி அவசியம். Holy Spirit is needed. If anyone deny this Holy Spirit, பரிசுத்தாவியை மறுதலிக்கிற இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே போறது இல்லைங்க. கை கழுவுறதுக்கு தண்ணி வேணுங்க,
குடிக்கிறதுக்கு தண்ணி வரும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை. அவர் நடத்த போறார், கைட் பண்ண போறார். 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். உன் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் எப்படின்னாக்க உங்க ஆத்துமா, என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். பல வேளைகளில் இந்த பரிசுத்தாவை நம்மை தேற்றுகிற தெய்வர், கம்ஃபர்டர். நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டர். பரிசுத்தாவை உன்னை தேற்றுவார். எந்த கட்டத்தில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேற்றி கொண்டிருப்பார். இஸ் கம்ஃபர்ட் யூ. ஆகவே அவர் உன்னை ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகள் நடத்துறோம். எந்த பாதையில? நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஏன்னா வழி தப்பி போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் அவர் நடத்துறார் நீதியின் பாதையில். நிறைய பேர் நீதியின் பாதையில் இல்லை. மந்தைக்குள்ள வரோம், but your life is not in the righteous path. நீதியின் பாதையில் நடத்த விரும்புறாருப்பா பெரியமானவனே. நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி சொல்லட்டுமா? I will tell you. என்னெல்லாம் வரட்டுங்க, சவால் விடுறேன் நான். ஆண்டவர் உங்களை நடத்தும் பாதை பசுமையாக தான் இருக்கும். ஆமாம், நீதியின் பாதை நடத்த the path of righteousness. எத்தனை பேர் வரத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க? நிறைய பேர் இதை விரும்புறது இல்லை. நீதியின் பாதை நடத்த விரும்புகிறேன். நடத்துறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? So I will read in English. He restores my soul. He guides me in the paths of righteousness for his name's sake. இந்த நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? நீதி இதுதான் நீதின்னு சொல்வார். அநீதி அல்ல. நோ 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 நோ, அநீதி கிடையாதுங்க. நீதியின் பாதை நடத்துவார். நீங்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இது நீதின்னு ஆண்டவர் சொல்வார். இந்த பாதெல்லாம் நீங்கள நான் நடக்க ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த மெய்ப்பெண் பாருங்க என்னெல்லாம் செய்றார் பாருங்க. அடுத்தது பாருங்க, 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். So verse 4, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இன்னைக்கு டெத் வந்து எங்கும் இருக்குதுங்க, வெளியில போக கூடாதுன்றோம். ஸ்டே சேஃப். எங்க இருக்கணுமா? வீட்டில் இருக்கணும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் ஒரு அந்த ஸ்லோகன் எல்லா இடத்துல போடுறாங்க. வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க, சேஃபாக இருப்பீங்க. எவ்வளோ நாளைக்கு நம்ம அப்படி இருக்க போகிறோம்? நல்லது, அவங்க சொல்கிறாங்க, நம்ம இருக்க தான் செய்யணும். நம்ம அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டால் அது கவர்மெண்ட்லேருந்து வந்த ஒரு மெடிக்கலாக பார்த்தா கூட ரைட். ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான். பள்ளத்தாக்கில் பாருங்க, மரண இருளம் அப்படின்னா ஆடுகளுக்கு கூட மரண இருள் இருக்குதா? ஆமாம், நிச்சயமா இருக்கு. ஒருவேளை ஓநாய்கள் வரலாம், ஷார்ட்கட் மெத்தடில் வேற மிருக ஜீவன் வந்து அடிச்சுட்டு போயிடலாம், அல்லது பீறி கொண்டு போகலாம், அல்லது போய்கொண்டிருக்கிற ஒரு பாதை வந்து திடீர்னு ஒரு பள்ளங்களாக, ஒரு இருட்டாக, ஒரு வேலியா தென்படலாம், அதில் போய் விழுந்திருக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் சரிங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத், அங்கே அதான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றேன். பயப்பட மாட்டேன். கமா, நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேபி ஒருவேளை டெத் வருதுன்னு கேட்டிங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். என் வாழ்க்கையில் டெத்து ஸ்ட்ரைக் பண்ண நாட்கள் உண்டுங்க. நானே டெத்து தேடின்னு போன நாட்கள் உண்டு. நானே இந்த மரணத்தை தேடின்னு போனேன். ஆனால் எல்லா வீட்டிலும் ஆண்டவர் தப்பிச்சிட்டார், தப்புவிக்க வைத்தார். மரண வாசந்து தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மரண வாசல் வந்தா கூட அதிலிருந்து தப்புவிக்கார் வல்லவரா இருக்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் யாரும் கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய நல்ல மெய்ப்பன் கொடுக்கிறார். ஆமென்.
a good shepherd. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்பதான் சொல்றார், மரண இருள் எனக்கு வந்துடுச்சு. ஷேடோ, அது நிழல் என்று சொல்றாரு. அப்போ அந்த மரண இருள் வந்தா கூட பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பாருங்க எப்படி ஒரு தைரியத்தோட அவர் சொல்றார் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். So let me read in English. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. அதான் ஒரு தைரியம். சில பேருக்கு மரணம் வரும்போது ஆண்டரை தேடுவான். நிறைய டைம் நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், ஐசியூல இருக்கும்போது ஆண்டரை தேடுவாங்க நிறைய பேர். ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ற ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடு. எல்லாருக்கும் பயம் இருக்கு, மரண பயம். ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கும்போது, நல்ல மெய்ப்பன் நம்மோடு இருக்கும்போது, இந்த மரண பயம் கூட நம்மளை விட்டு போயிடும். அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஸோ பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை வியாதியில், பலவீனத்தில், அல்லது ஏதோ ஒரு பிசாசின் பிடியில் பயத்தில் இருக்கலாம். ஆனால் அங்கே பார்க்கும்போது நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார். பொல்லாப்புக்கு பயப்படேன், fear no evil. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். He is with you, Emmanuel. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, உமது கோலும் உமது தடியும் எனக்கு தேற்றும். அவர் கோலும் அவர் தடியும். கோல்னாக்க நீங்க ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது your rod and your staff they comfort me. எதுக்கு வச்சுக்கிட்டாருனாக்கா ஒரு கோல் இருக்கும், ஒரு தடி இருக்கும். தடி எதுக்காக வச்சுக்கிட்டாருனாக்கா ஆடுகள் செல்ல வழி தவறிப்படும், அதனால அதை தடி எடுத்து அடிப்பார் லைட்டா. கோல் எதுக்காக இருக்கும்? மெலிசா இருக்கும், கரெக்ட் டைரக்ஷன்ல நடத்துறதுக்காக. என்ன கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல ரெண்டு இருக்கும், அது கோல் இருக்கும், தடி இருக்கும், ரெண்டு வச்சிருப்பாங்க ஷெப்பர்ட்ஸ். ஸோ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சாதாங்க எழுதப்பட்டிருக்கிறது, இட்ஸ் கம்ஃபர்ட் மீ. அப்போ ஆண்டர் வந்து ரெண்டும் இருக்குது ஆண்டர் கிட்ட. உங்களை வழி நடத்துறதுக்கு வேண்டிய ஒரு கோல் இருக்கு, தடி உங்களை சரியான முறையில் நடத்துறதுக்கு தடியும் வச்சிருக்குது. ரெண்டும் தேவை ஆண்டர் கிட்ட. பிரியமானவர்களை, நீங்க எங்க நடக்கிறீங்க சொல்லுங்க, எந்த பாதையில்? உங்க மேய்ப்பரை புரிந்து கொள்ளுங்க. அவர் சாதாரணமானவர் அல்ல, உங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறவர். He knows even you're almost in depth of your heart. உடைய உள்ளந்தெரிகளை ஆராய்கிற தெய்வம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவருக்கு தெரியும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. Verse 5, you prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup overflows. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இது 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது மே மாதத்தில் 5ஆம் மாதம். இந்த 5ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குனாக்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. பந்தின்னு என்ன தெரியுங்களா? டேபிள். பந்தினா என்ன தெரியுங்களா? நம்ம பாஷையில் டைனிங் டேபிள் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் சொல்கிறோம் டைனிங் டேபிள், சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒன்றா உட்காருவோம் குடும்பமாக, அந்த மாதிரி. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட முடியும் என்பதுதான் அர்த்தம். ஆமாம். ஸோ குறைவில்லை உங்களுக்கு. எங்கே போயிட்டு ஜம்ப் ஆயிட்டாரு பார்த்தீங்களா? பந்தியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஸோ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அனாயிண்ட் மை ஹெட். என் தலை என்ன இருக்கு? எண்ணெயினால் நிரப்புங்க. தலையை எண்ணெயினால் நிரப்புறேன். ஏன் இந்த தலையில எண்ணெயை நிரப்புறேன்னு சொல்றாரு? என்ன இருக்கு இதுக்கும் என்ன கான்ட்ராஸ்ட் இருக்கு? என்ன இது தொடர்பு இருக்கா? எஸ். மேலே எங்க சொல்றாரு? மேய்ப்பர் ஆடுகளுக்குள்ள உறவை சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா சத்துருக்களுக்கு முன்பாக. பிரியமானவர்களே, எந்த சத்ரு வந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு பந்தி ஆண்டவர் வச்சுட்டார்.
அந்த எனிமையெல்லாம் பார்க்க போகிற ஒரு காரியம். நம்முடைய சத்துருக்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு ஒரு நாள் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுக்கிட்ட பந்தி, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். அதான் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த அபிஷேகம். பரிசுத்த அபிஷேகம் அங்கே நடத்துகிறாரு, இங்கே அபிஷேகம் பண்ணுறாரு. ஆகவே இங்கே பார்க்கும்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த அபிஷேகம் இறங்க இறங்க என் பாத்திரம் வெறுமையாக இருக்க முடியாது. மை வெசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாத்திரமாக இருதயம் நிரம்பி கொண்டிருக்கிற வாழ்க்கை, சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால, ஸ்தோத்திரத்தினால அவர் ஆடி பாடுகிற ஒரு இருதயமாக மாறிட்டு. ஒன்றுமே இல்லையா உங்கள் வீட்டில்? பாடி துதித்து பாருங்க. ஏன்னா உங்களை அனாயின் பண்ணிட்டார் ஆண்டவர். அடுத்தபடியாக நடக்கிறது பாருங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு மிரக்கல் நடக்கும் வீட்டில். ஆகவே தான் ஒரு பந்தி வச்சிருக்காரு, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ இட் ஷுட் பி ஓவர்ஃப்ளோ. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் கதவை போய் சாத்தி வேதத்தை வாசித்து, எசேக்கியேலிருந்து நான் கொடுத்த பண்டமாக மல்கியா வரைக்கும் மெதுவாக வாசிங்க. உங்களுக்கு பாட முடியுமானா பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை நிரம்புங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வழிந்து இருக்கணும். அது மாத்திரமல்ல, கடைசியாக 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. So கன்னடல ಶುಭ and கிருபையும், ಶುಭವು and கிருபையும், ஜீவனுள்ள நாள் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு காரியத்தை யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்தவர் சொல்றார், நன்மையும் கிருபையும். இந்த கிருபை நான் சொன்ன பாருங்க, 5 கிரேஸ், வாழ்நாளெல்லாம் forever and ever. தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகளை, ஆடுகளின் தேவை சந்திக்கிறார், அவைகளை தேற்றுறார், வழி நடத்துறார், பாதுகாக்கிறார், எண்ணெய் பூசுகிறார், நன்மையான யாவும் கொடுத்து கூட்டி தரார். இதான் நம்முடைய நல்ல மேய்ப்பர். இந்த நல்ல மேய்ப்பர் அவர் எப்படி தருமா இருந்தாரு, அதையும் சொல்லி முடிக்கிறேன் நான். நல்ல மேய்ப்பர்ன்றமே அவர் இந்த உலகத்தில் வரத்துக்கு முன்னாடி எப்படி தருமா இருந்தாரு? அவர் பேர் என்ன தெரியுமா? நீங்களாம் நினைக்கலாம் அவருடைய பேர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவரு பிரதான மேய்ப்பரா பிதாவின் மடியில் இருக்கிறார். ஆனா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இவர் முதல்ல ஆட்டுக்குட்டியா இருந்தார், இப்பதான் பிரதான மேய்ப்பரா இருக்கிறார். Lamb of God. இயேசு ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஏங்க தேவ ஆட்டுக்குட்டி? ஏன் ஆட்டுக்குட்டியை வச்சு கம்பேர் பண்றார் தெரியுங்களா? ஆடுகள் சாதுவானவைகள், a soft nature. ஆடுகள் கடிக்காதுங்க, பீரியெல்லாம் போடாத, தெரியாது அதுக்கு. ஆடுகளுக்கு சத்தம் கிடையாது, மெதுவா வரும். நம்முடைய ஆண்டவர் தெய்வ ஆட்டுக்குட்டி. பார்த்தீங்களா? Lamb of God. அவர் பல இடத்துல அழைக்கிறோம். ஈவன் ரெவலேஷன்ல முடிக்கிறாங்க, 23 முறை வருது Lamb of God, தெய்வ ஆட்டுக்குட்டி, தெய்வ ஆட்டுக்குட்டி. ஏன் ஆட்டுக்குட்டியானவர்? ஒரு சிம்பிள், அதாவது ஒரு தாழ்மையான ஒரு குணத்தை குறிக்கிறது, தாழ்மையான ஒரு சுபாவம். பலியிடும் ஒரு ஆடுக்குட்டி, ஆடு கொண்டு போனாக்க பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணாது. அது எதிர்த்து நிற்கத்தான ஒப்பு கொடுத்துரும், அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே அறுத்துருவாங்க, சத்தம் மாத்திரம். ஆடு நம்முடைய ஆண்டவர் தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா உலகத்துல நமக்காக ஜீவன் கொடுத்த பிறகு, மரித்து உயிரோடு எழுந்த பிறகு, பிரதான மெய்ப்பன் அவர் தான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் சரி, எனிதிங் கம்ஸ் எனிதிங் கோஸ், எது வந்தாலும் எது வராவிட்டாலும், ஒன்றை மாத்திரம் சொல்றேன், நீங்க எடுக்க வேண்டிய இன்னைக்கு ஒரு காரியம்,
டேர்னஸ், ஒரு தைரியம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு மேய்ப்பர் நம்மோட இருக்கிறாருங்க. நம்மளாம் ஆடுகள் தான். மற்றவர்களை போல நம்ம திருடியோ அடிச்சோ திருட்டுத்தனம் பண்ணியோ சாப்பிட முடியாது. நீதியின் பாதை நடத்துறாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா அதனால நம்ம டவுன் ஆயிடுறோம்னு நினைச்சுக்காதீங்க. நல்ல மேய்ப்பன் நீதியின் பாதை நடத்துறாரு. புல்லுள்ள இடங்களில் நம்ம மேய்த்து அமர்ந்த தண்ணில் கொண்டு போய் விடுறாரு. அவரின் மேய்ப்பராக நான் தாட்சியடைன், ஒன்றும் குறைபடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள அந்த ஒரு உறவை குறித்து தான் நான் உங்களுக்கு அறிவித்தேன். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இன்றைக்கு உங்கள் மனதை மீண்டுமாய் உங்களுடைய இரு மனதிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் மேய்ப்பனை மாற்றும். அந்த மேய்ப்பன் பிரதான மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் அல்ல. ஒப்பு கொடுப்பீர்களா? மந்தைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். அதான் சங்கீதம் 23. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? அவருக்குள்ள வரீங்களா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ப்ரொடெக்ட் பண்ண போறார், நம்ம பாதுகாப்பார். ஏன்னா நம்மளை யாரும் பறிக்க முடியாது. நம்மளை யாரும் அடித்து கொண்டு போய் மரணத்துக்கு நான் நடத்த முடியாது. லாஸ்ட் வேர்ஸ், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. யோவான் 10:28. யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. nobody can snatch. உங்களை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. மனுஷங்க, மனுஷனுடைய அதிகாரங்கள், கவர்மெண்ட், மற்றவர்கள், ஸ்தாபனங்கள் யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப சேஃபாக இருக்க ஒரு இடம் மேய்ப்பனுடைய கருத்தில் இருக்கிறோம். ஆகவே நம்ம யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த மாதம் மாத்திரமல்ல, இனியும் ஆண்டு நம்ம நடத்த போறார். அற்புதமா, அதிசயமா, செழிப்பான இடத்துல, தண்ணீர் உள்ள இடத்துல நடத்த போறார். அப்படின்னா நமக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலோடு நடத்த போறார். இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்லை என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டு இடத்துல விட்டுடுங்க. அவர் கரத்தில் விட்டு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மெல்லாம் ஜெபிக்க போகிற ஒரு நிமிடம். அன்பின் பிதாவே, நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆக விசேஷ விதத்தில் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவை குறித்து நாங்கள் பார்த்தோம். நீ நல்ல மேய்ப்பராக இந்த உலகத்தில் வந்துக்கிறீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனே கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையெல்லாம் கிருபையும் தொடரும் என்று சொன்னீங்களே. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இப்பொழுதும் அவருடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியா ரிலீஸ் பண்றோம். Fill them with the glory and fire and power, Lord. அவள் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கொடுமாண்டவர்கள். உள்ளத்தில் இருக்கும் இருளான ஆவிகள் வெளியே கடந்து போய் கடலை கொடுக்கிறேன். I pray that your mighty power should come upon right now. I'm releasing in Jesus' name. அவருடைய இருதயம் முழுவதும் நிரப்புங்க. அவருடைய வல்லமையால், அபிஷேகத்தால் நீர் எங்களை நடத்தும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. இந்த சமயத்தை கொடுத்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி. யாவருக்கும் வாழ்த்துக்கள்.